அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 6/8/2025 ஆடி மாதத்தின் 21ஆம் நாள் புதன்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெற, காரிய தடைகள் நீங்க, தொழிலில் முன்னேற்றம் உண்டாக, கொடுத்த பணம் திரும்பி வர இந்த ஒருவரி மந்திரத்தை சிவனை நினைத்து மனதார இரவுக்குள் எப்ப நேரம் கிடைச்சாலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இருந்து 27 முறை சொல்லுங்க போதும். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும், மந்திரமாகட்டும், யாகமாகட்டும், பூஜையாகட்டும், எதை செய்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளை சுற்றி நல்ல ஆற்றலை உண்டு பண்ணும். அந்த ஆற்றல் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் நம்ம தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும். அதனால எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க. வருகிற வரலட்சுமி நோன்பு அன்று சிறப்பு யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், அபிஷேகம் செய்ய விரும்பினாலும், ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வரலட்சுமி நோன்பு அன்று நிறைய பேர் ஏற்கனவே புக் பண்ணியிருக்கீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிப்பதற்கு. நீங்கள் மற்றபடி ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருந்தாலோ, அல்லது தேநீர் கொடுக்குறதா இருந்தாலோ, அல்லது வஸ்திரதானம் செய்கிறதா இருந்தாலோ நீங்கள் முன்பதிவு செய்துக்கோங்க. அதை பற்றிய மேலும் விவரங்கள் தேவையெனில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த பிரதோஷ நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஒவ்வொரு மாதத்துலையுமே 2 பிரதோஷம் வரும். தேய்பிறை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். இந்த 2 பிரதோஷ நாளில் யார் ஒருவர் தொடர்ந்து சிவாலயம் சென்று சிவனை வழிபாடு செய்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தீரும். அது மட்டும் அல்லாது இன்னொரு ஜென்மம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. அவங்க வாழ்க்கை சிறப்பாக முடிவடையும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரதோஷ நாளில் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சாலே போதும். உதாரணத்துக்கு சிவன் அபிஷேக பிரியர், அவருக்கு ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்கலாம், கோவிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், மந்திரம் சொல்லலாம், கோயிலில் போய் அபிஷேக ஆராதனைகளில் நம்ம கலந்துக்கலாம். பிரதோஷ நாளில் யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இல்லை யானைக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், இல்லை பசுவிற்கு உணவு வாங்கி கொடுக்கலாம், இல்லை எறும்புகளுக்கு பொரியை கொண்டு போய் உணவாக கொடுக்கலாம், அல்லது மீன்களுக்கு பொரி உணவாக கொடுக்கலாம். ஏதோ ஒன்று நம்மளால் என்ன முடியுமோ, நம்மளால் இன்றைய தினத்தில் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இறை வழிபாட்டோடு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம வழிபாட்டுடைய பலன் நமக்கு உடனடியாக கிடைக்குங்க. இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நம சிவாய என்னும் மந்திரம் என் நாவினில் இருக்கையிலே. நம சிவய இந்த மந்திரத்தை யார் ஒருவர் பிரதோஷத்தன்று உச்சரிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பமும் தோஷமும் நிச்சயமாக நீங்குங்க. அதுவும் குறைந்தது 27 முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தொட்ட காரியம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும். அதிலும் கையில் ருத்ராட்சத்தை வைத்து கொண்டு சொன்னால், அல்லது வில்வ இலையை வைத்து கொண்டு சொன்னால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரங்களும் நிச்சயமாக குறையும். ஏன்னா நம சிவை எனும் மந்திரத்திற்கு அளப்பரிய சக்தி இருக்கு. காரிய வெற்றி மட்டுமல்ல, தீராத நோய் தீரும், தீராத பகை தீரும். பிரதோஷ தினத்தன்று இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.